எங்கள் ஊர்லலாம் இடியாப்பம் வந்து சைக்கிளில் விற்றுட்டு போவாங்க ஸ்ட்ரீட்டில். நான் என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து டியாப்பம் அந்த அந்த சவுண்டு கேட்டாலே போதும், நான் என் அண்ணா தங்கச்சி அப்புறமா பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா 10 ரூபா தாங்க, இடியாப்பம் வந்துருச்சு இடியாப்பம் வந்துருச்சுன்னு தட்டை தூக்கிட்டு போய் நின்றுட்டுருப்போம். ஏன்னா எங்கள் தெருக்கு வந்துட்டாலே போதும், அவர் அந்த இடியாப்பம் அங்கிள் வந்து இடியாப்பத்தெல்லாம் காலி பண்ணாமல் போக மாட்டார். ஏன்னா எல்லாருமே வாங்குவோம். 10 ரூபாய்க்கு 3 இடியாப்பம் கொடுப்பாங்க சர்க்கரையோட. பட் இங்கே வந்து இடியாப்பம் வீட்லேயே செய்வோம் கேரளாவில். ஏன்னா நம்ம ஊர் சைடில் வந்து இடியாப்பம் செய்வாங்க, பட் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் செய்வாங்க. எனக்குலாம் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா ஒரே ஒரு வாட்டி தான் வீட்டில் இடியாப்பம் செஞ்ச ஞாபகம் இருக்குது. பட் இங்கே நான் டெய்லி இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டாலும் சரி, டின்னர் வந்துட்டாலும் சரி, இந்த இடியாப்பம் ஒரு ஆப்ஷனில் இருக்குது. பட் ஃபஸ்ட்டெல்லாம் அது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு, அந்த முறுக்கு புளியறதுக்குள்ளே வச்சு அதை போட்டு பிழிஞ்சு எடுத்து பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்து அது ரொம்பவே பழகிடுச்சு. நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.